வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தனின்று, அதாவது நீ வணங்குகின்ற தெய்வமான இந்த கந்தனின்று உன்னோடு பேச வந்திருக்கிறேன். என் மீது கொண்ட அன்பு நிச்சயமாக இன்று என்னை தேடி வர வளைத்துவிடும். ஏனென்றால் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பொழுது, உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது, இந்த விடியலை உன் வாழ்க்கையாக மாற்ற உன் அப்பன் நான் நினைத்துவிட்ட பொழுது, இனி எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உனக்காக இந்த கந்தன் நான் வருகின்ற இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிட வேண்டாம். உன்னை நான் மீட்டு கொண்டு வரும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை. தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துவதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எந்த நாளும் உனக்கு நல்லதே என்பதனை தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்காகவே நான் உன்னை எப்பொழுதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். கந்தனிருந்து ஒன்றை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலை இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். அப்பன் முருகனின் அன்பு உனக்கு கிடைத்தால் அது போதுமல்லவா? எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை மனம் கலங்கி நிற்காமல் உனக்கான தேவைகள் என்னவோ அதை எல்லாமும் நம் கந்தன் நமக்கு கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில விஷயங்கள் இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு புரிய வேண்டும். ஒரு தந்தை தன் தலையில் சுமக்கும் சுமை, ஒரு தாய் தன் தோளில் சுமக்கும் சுமை, இந்த சுமை எல்லாமும் ஒரு குழந்தையின் முதுகில் இருக்கும் புத்தக பையினால் சரியாகிவிடும். அந்த குழந்தை அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை சுமக்கிறது. இது உண்மை அல்லவா? அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? தலையில் மூட்டை தூக்கி சுமக்கும் சுமையும், முதுகில் தூக்கி சுமக்கும் சுமையும், தாய் தோளில் தூக்கி சுமக்கும் சுமையும் நிச்சயமாக லகுவாக மாற வேண்டும் என்றால், அது அவர்களுக்கு கணத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பிள்ளை தன் முதுகில் புத்தக பையை நிச்சயமாக தூக்கி சுமக்கத்தான் வேண்டும். அது அவர்களுக்கானது மட்டுமல்ல, இவர்களின் வாழ்க்கையும் சரியாக மாற அவர்கள் இதை செய்யத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கந்தன் நான் உன்னோடு சொல்ல நினைக்கும் இந்த விஷயம் எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். செவ்வாய்க்கிழமையின் விடியல் பொழுதில் கந்தன் உனக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது என்று நினைக்கிறாயா? அப்பன் உன்னை அன்பால் அரவணைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே எந்த நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால் போதும், நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் முருகன் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் போல உனக்கு நல்லது நடத்த வேண்டி உன் அப்பன் நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் நீ வருத்தம் கொண்டு நிற்பது நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள். பல அதிர்ஷ்டங்களையும் பல ஆச்சரியங்களையும் நீ வழிநடத்தும் பொழுது உனக்கு என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதும் பின்னால் தெரிய வரும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும் என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கும் எதை கொடுக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி பல ஆச்சரியமான தருணங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
உன்னை தேடி வருகின்ற இந்த அதிர்ஷ்ட நேரங்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத பல விஷயங்கள் இனி உனக்கே என்று எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய குழந்தைக்கு நான் ஒன்று கூறுகிறேன், கவனமாக கேள். தெய்வத்தின் அருள் சக்தியை அடைவதற்காக யாரையும் எவரையும் நீ விரும்புகிற விஷயத்தை தூக்கி போடாமல் என்னுடைய அருள் சக்தியை எந்த அளவிற்கு நீ வணங்குகிறாயோ அதுதான் உண்மை என்பதனை புரிந்து கொள். தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் யாரையும் தூக்கி எறிந்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அப்பன் இந்த கந்தன் உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நான் உனக்கு சரியாகவே எடுத்து தருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் பல காயங்களையும் பல வேதனைகளையும் நிச்சயமாக கொடுத்துவிடும். பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நிச்சயமாக அது நமக்கு தந்துவிடும். எதையுமே நமக்கு புரிய வைக்க முடியாமல் இந்த வாழ்க்கை நம்மை அதிகமாக காயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எந்த நிலையையும் என் பிள்ளை நினைத்து இனி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு விரும்பிய பல விஷயங்களை நீ முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் நாம் மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கும்படி விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட முடியாது. எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்படக்கூடாது. நீ இருக்கும் பொழுது அது வரப்போவது கிடையாது. அது வரும் பொழுது நீ இருக்கப் போவது கிடையாது. பிறகு எதற்கு பயம்? எதற்காக இந்த பயம் உனக்குள் இருக்கிறது? நாம் எந்த உறவில் பயணிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதில் உண்மை இருக்கிறதா என்பதே அவசியம். பெயரில்லாத உறவுகளும் பாசம் இருந்தால் பொக்கிஷம்தான். சொல்லாத வார்த்தைகளும் புரிந்து கொள்ளும் மனம் இருந்தால் போதும். நாடகமில்லாத அன்பே எல்லா உறவுகளுக்கும் அடையாளம் என்பதனை புரிந்து கொள். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உனக்கான வாழ்க்கை இனி முழுமையாக உன்னை தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். என் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை இந்த கந்தன் தீர்த்து வைக்கிறேன். பிரார்த்தனையை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையின் பல மாற்றத்தை நான் கொண்டு வருகிறேன். உனக்கு பிடித்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இரு. கந்தன் எதையும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. அது போதும். என் பிள்ளை, இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கலங்காமல் இரு. உனக்காக நான் வருவது இனி நிச்சயமான ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் நேரம் முழுக்க எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்குள்ளிருந்து பல மாற்றங்களை கொடுக்கும் இந்த விஷயங்களை நான் நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதொரு நிலையில்
நான் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். கந்தன் இருக்க பயமேன், உன் அப்பன் நான் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.